குடிதலி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு. குடிமக்களை அன்புடன் நன்கு பாதுகாத்து நீதி தவறாது நல்லாட்சி செய்யும் அரசருடைய அடிகளை பொருத்தி உலகம் நடக்கும். இரங்கல் தீர்மானம் 24/9/2015 வியாழன் அன்று சவுதி அரேபியாவின் மினா நகரில் உலக நாடுகளிலிருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொண்ட ஹஜ் யாத்திரிகர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 ஹஜ் யாத்திரிகர்கள் உட்பட 700க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்ததோடு 800க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் என்ற துயரச் செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்ற ஒண்ணா துயரமும் கொள்கிறது. இந்த துயர சம்பவத்தால் தங்களது உயிர்நூரை இழந்த ஹஜ் யாத்திரிகர்கள் குடும்பங்களுக்கு இப்பேரவை ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. இக்கூட்ட நெரிசல் சிக்கி படுகாயமுற்ற மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு ஆறுதலையும் அவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்ற விளைவையும் இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் ஒத்தானும் துயர சம்பவத்தில் தங்களது இன்னூரை இழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேரவை விதி 110 கீழ் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அனுமதி கோரியுள்ளார்கள். அனுமதி அளிக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாதுகாப்பான போக்குவரத்திற்கும் வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கும் ஊரக மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் முக்கிய காரணியாக விளங்குவது சாலை கட்டமைப்பு என்பதால் சாலை மேம்பாட்டு திட்டங்களுக்கு எனது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மூலம் 18,056 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்கும் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. $10,490 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் 1,855 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பின்வரும் சாலைகள் மற்றும் பாலங்கள் குறித்த திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. திருவண்ணாமலை நகரில் கோயிலை சுற்றி அமைய பெற்றுள்ள கிரிவல பாதையில் செல்லும் பக்தர்களின் வசதிக்காக முதற்கட்டமாக 7 மீட்டர் முதல் 10 மீட்டர் அகலமுள்ள நடைபாதை மற்றும் வடிகால் வசதி ஏற்படுத்தப்படும். மேலும் ஓய்வறை வசதிகள் செய்து தரப்படும். இவை 65 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும். 2. விரிவாக்கப்பட்ட சென்னை மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள நெடுஞ்சாலை துறையின் சாலைகளில் விளிம்பு வரை அகலப்படுத்தும் பணிகளை உள்ளடக்கிய நடைபாதை ஒருங்கிணைந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் நிதிநிலை கூட்டத்தொடரின் போது அறிவித்தவாறு முதற்கட்டமாக 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து 2015-16 இரண்டாம் கட்டமாக 150 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் நடப்பாண்டில் மேற்கொள்ளப்படும். 3. ரயில்வே கடவுகளுக்கு பதிலாக மேம்பாலங்கள் மற்றும் கீழ்ப்பாலங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் சேலம் மாவட்டத்தில் 5 பணிகள், வேலூர் மாவட்டத்தில் 2 பணிகள், கோயம்புத்தூர், கடலூர், மதுரை, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் தலா 1 பணி என 7 மாவட்டங்களில் 12 பணிகள் 665 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 4.
செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு திட்டம் பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம் கோட்டங்களில் செயல்படுத்தப்படுவதை தொடர்ந்து நடப்பாண்டில் திருவள்ளூர் கோட்டத்தில் செயல்படுத்தப்படும். 485 கிலோமீட்டர் நீள மாநில நெடுஞ்சாலைகளும் 278 கிலோமீட்டர் நீள மாவட்ட முக்கிய சாலைகளும் 680 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்பாட்டு அடிப்படையிலான பராமரிப்பு திட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓரகடம் தொழிற்பூங்கா பகுதியில் சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சிங்கப்பெருமாள் கோயில் திருப்பெரும்புதூர் மாநில நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோயில் முதல் ஓரகடம் வரை 6 வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணிகள் 120 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டதின்படி இப்பணி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதன் தொடர்ச்சியாக வண்டலூர் முதல் ஓரகடம் வரையிலான 4 வழிச்சாலை 6 வழிச்சாலையாக மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணியில் 3.8 கிலோமீட்டர் நீள படப்பை புறவழிச்சாலை உள்ளிட்ட 20 கிலோமீட்டர் நீள சாலை அமைக்கப்படும். இவை 200 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய தெற்கத்திய சாலையில் கிலோமீட்டர் 32/4 வண்டலூர் மாம்பாக்கம் கேளம்பாக்கம் சாலை சந்திப்பில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக ஓர் உயர்மட்ட பாலம் 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை பெருநகர பகுதிகளில் உள்வட்ட சாலையில் கொளத்தூர் பகுதியில் இரட்டை ஏரி அருகில் பெரம்பூர் செங்குன்றம் சாலை சந்திப்பில் 52 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பில் இடதுபுற சாலையில் மேம்பால பணி முதற்கட்டமாக நடைபெற்று வருகின்றது. 2ஆம் கட்டமாக வலதுபுற சாலையில் மேம்பால பணி நடப்பாண்டில் 2015-16 35 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்புகள் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைய சமுதாயத்தினரின் அறிவு வளர்ச்சியை மட்டுமல்லாது அவர்களது உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, உடல் நலம் ஆகியவற்றையும் பேண வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை விளையாட்டிற்கும் எனது தலைமையிலான அரசு அளித்து வருகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் போட்டியிடும் வண்ணம் தங்கள் திறனை உயர்த்தி கொள்ள ஏதுவாக பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் இளைஞர் நலனை கருத்தில் கொண்டு விளையாட்டு மேம்பாட்டிற்காக பின்வரும் புதிய திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. இந்தியாவிலேயே மலை மேலிட பயிற்சி முகாம் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஷில்லாரு மற்றும் கேரளாவில் உள்ள மூணாறு ஆகிய 2 இடங்களில் மட்டுமே உள்ளது. பெரும்பாலான சர்வதேச விளையாட்டு போட்டிகள் குளிர் பிரதேசங்களில் நடைபெறுவதால் நமது விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் அங்கு நிலவும் தட்பவெட்ப நிலையை சமாளிக்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். எனவே நமது விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் செயல்திறனை மேம்படுத்த ஏதுவாக உதகமண்டலத்தில் மலை மேலிட பயிற்சி மையம் ஒன்று 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
2. கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டம் பளு தூக்கும் போட்டிகளில் பிரசித்தி பெற்று விளங்கி வருகிறது. பளு தூக்கும் போட்டியில் தேசிய அளவில் பதக்கம் பெற்ற 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் மற்றும் காமன்வெல்த், ஆசிய, தெற்காசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள் வேலூர் மற்றும் அதன் சுற்றுப்புறத்திலிருந்து உருவானவர்கள் என்று கூறினால் அது மிகையாகாது. பளு தூக்கும் போட்டியில் சர்வதேச அளவில் பேசப்படும் இடமாக வேலூர் பகுதி அமைந்துள்ளது. வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் 1992ஆம் ஆண்டு எனது உத்தரவின் பேரில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் சிறப்பு நிலை பளு தூக்கும் பயிற்சி மையம் துவங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் இப்பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற திரு சதீஷ்குமார் சிவலிங்கம் என்பவர் 2014ஆம் ஆண்டு கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். எனவே மேலும் பல வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பதக்கம் வெல்ல ஏதுவாக இப்பயிற்சி மையம் 2,45,00,000 ரூபாய் செலவில் முதன்மை நிலை பயிற்சி மையமாக தரம் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று, விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க ஏதுவாக தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு அறிவியல் ரீதியான உயர்நிலை பயிற்சி மிக அவசியமான ஒன்றாகும். அறிவியல் ரீதியான பயிற்சி விளையாட்டு வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் நமது மாநிலத்தில் வழங்க இயலாத காரணத்தினால் பெரும்பாலான விளையாட்டு வீரர்கள் உயரிய நிலையை அடைய இயலவில்லை. தேசிய மற்றும் சர்வதேச அளவில் நம் மாநிலத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் திறம்பட செயலாற்ற அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொருட்டு அறிவியல் உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு மருத்துவ வசதியுடன் கூடிய அறிவியல் விளையாட்டு மையம் ஒன்று அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு மருத்துவம், விளையாட்டு உளவியல், விளையாட்டு உடற்கூறியல், உயிர் எந்திரவியல், சத்துணவியல், மறுசீரமைப்பியல் மற்றும் ஊக்க மருந்து எதிர்ப்பு ஆகிய வசதிகளுடன் கூடிய விளையாட்டு அறிவியல் மையம் ஒன்று மதுரையில் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு, தேசிய மாணவர் படை NCC மாணவர்கள் பல்வேறு திறன்கள் பெறுவது ஊக்குவிக்கப்பட வேண்டும். எனவே அவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள ஏதுவாக ஓட்டுநர் பாவிப்பு, வானூர்தி பாவிப்பு மற்றும் ஆயுத பாவிப்பு ஆகிய பயிற்சிகள் அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு, வாகனம் ஓட்டும் திறமை, வானூர்தி பயிற்சி பெற்ற உணர்வு மற்றும் அசல் துப்பாக்கியால் சுடும் உணர்வுகளை பெறும் வாய்ப்பு கிட்டும். மதுரை இடையப்பட்டியில் அமைக்கப்பட்டு வரும் தேசிய மாணவர் படை பயிற்சி அகாடமியில் வாகன ஓட்டுதல் பாவிப்பு, டிரைவிங் சிமுலேட்டர், வானூர்தி பாவிப்பு, ஃப்ளைட் சிமுலேட்டர் மற்றும் ஆயுத பாவிப்பு, வெப்பன் சிமுலேட்டர் ஆகிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும். இது போன்ற பயிற்சி இந்தியாவிலேயே முதன்முறையாக இங்கு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இளைஞர்கள் தங்களது வேலை வாய்ப்பினை அதிகரித்துக் கொள்ள தகவல் தொடர்பு திறனை மேம்படுத்திக் கொள்வது அவசியமானதாகும். எனவே தேசிய மாணவர் படை பயிற்சி அகாடமியில் மொழி ஆய்வுக்கூடம் ஒன்றும் அமைக்கப்படும். இவை
1 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் தமிழக விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் உலகளவில் பதக்கங்களை பெறவும் உடல் மற்றும் மன வலிமைகளை பெறவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு உற்பத்தியில் தமிழகம் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு விலை மதிப்பற்ற இயற்கை வளமாக கருதப்படும் தண்ணீரை முறையாக பயன்படுத்த ஏதுவாக பாசன அமைப்புகளுக்கான கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பணிகளை எனது தலைமையிலான அரசு முனைப்புடன் கடந்த 4 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறை மூலம் நடப்பாண்டில் எனது தலைமையிலான அரசு மேற்கொள்ள இருக்கும் பெரும் திட்டங்களை இந்த மாமன்றத்தில் நான் அறிவிப்பதில் பெருமையடைகிறேன். 1. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டத்தின் ஆரம்ப பகுதியான சர்க்கார்பதி மின் நிலையத்தின் இடதுபுறம் பிரியும் கால்வாய் ஆழியாறு ஊட்டக்கால்வாய் ஆகும். இவ்வூட்டு கால்வாயின் நீளம் சுமார் 13.4 கிலோமீட்டர் ஆகும். அதன் நீர் கடத்தும் திறன் வினாடிக்கு 280 கன அடி ஆகும். இக்கால்வாய் மூலம் சுமார் 3,900 மில்லியன் கன அடி நீர் ஆழியார் அணைக்கும் குடிநீர் தேவைக்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது. அடர்ந்த மலைப்பகுதியில் செல்லும் இக்கால்வாய் தற்போது சிதிலமடைந்து நீர்க்கசிவு ஏற்பட்டு நீர் கடத்தும் திறன் வெகுவாக குறைந்துள்ளதால் தேவையான நீர் ஆழியார் அணைக்கு சென்றடைவதில்லை. எனவே இவ்வூட்டு கால்வாயின் ஆரம்ப பகுதியில் முதல் கட்டமாக 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும். இக்கால்வாயை புனரமைப்பதன் வாயிலாக நேரடியாக 4,666 ஏக்கர் நிலம், கால்வாயின் தலைமடையான சேத்துமடை கால்வாய் மூலம் 5,044 ஏக்கர் நிலம் என மொத்தம் 9,710 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். மேலும் குனியமுத்தூர் பேரூராட்சி, கிணத்துக்கடவு பேரூராட்சி, பொள்ளாச்சி நகராட்சி மற்றும் சுற்று வட்டார கிராமங்களுக்கான குடிநீர் வசதி உறுதி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2. எனது தலைமையிலான அரசின் விடாமுயற்சியின் காரணமாக முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டம் 136 அடியிலிருந்து முதற்கட்டமாக 142 அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நீரினை உரிய வகையில் பயன்படுத்த பெரியாறு பிரதான கால்வாயின் கிளை கால்வாய்களை புனரமைப்பது என முடிவு செய்யப்பட்டு முதற்கட்டமாக சென்ற ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள 1 முதல் 4வது பிரிவு வாய்க்கால், 12வது பிரிவு வாய்க்கால் மற்றும் பெரியாறு நீட்டிப்பு கால்வாய் ஆகிய 6 பிரிவு வாய்க்கால்கள் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என இம்மாமன்றத்தில் அறிவித்தேன். இதன்படி இத்திட்டப் பணிகள் தொடங்கப்பட்டு முன்னேற்றத்தில் உள்ளன. இத்திட்டத்தின் 2ஆம் கட்டமாக மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மதுரை வடக்கு, மதுரை கிழக்கு மற்றும் மேலூர் வட்டங்களில் உள்ள பெரியாறு பிரதான கால்வாயின் 5, 6, 8, 9 மற்றும் 11வது பிரிவு வாய்க்கால்களில் புனரமைப்பு பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திட்டத்தின் மூலம் இப்பிரிவு வாய்க்கால்களின் கீழ் ஏற்கனவே உள்ள 33,828 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கப்படுவதுடன்
அவற்றின் நீர் கடத்தும் திறன் அதிகரிக்கப்பட்டு கடைமடை பகுதி வரை பாசன வசதி உறுதி செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று, கரூர் மாவட்டம் கருப்பம்பாளையம், அப்பிப்பாளையம் மற்றும் ஆண்டான்கோயில் கிராமவாசிகள் மற்றும் விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றிடும் வகையில் பெரியார் நகர் அருகே ஆண்டான்கோயில் கிராமத்தில் அமராவதி ஆற்றின் குறுக்கே 15,16,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணை அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதன் மூலம் செட்டிப்பாளையம், அப்பிப்பாளையம், கருப்பம்பாளையம், சொக்கலியூர், ஆண்டான்பாளையம் மற்றும் விஸ்வநாதபுரி ஆகிய கிராமங்களில் உள்ள 220 கிணறுகளின் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படும். நான்கு, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராமநதி நீர்த்தேக்கத்தின் உபரி நீரை ஜம்பு நதிக்கு திருப்பும் வகையில் திட்டத்தை செயல்படுத்துமாறு அப்பகுதி பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதனை ஏற்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் ராமநதி அணையின் உபரி நீரை ஜம்பு நதி பாசன பகுதிகளுக்கு திருப்பும் திட்டம் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தினால் ஜம்பு நதி அமைப்பில் உள்ள தென்காசி வட்டம், மத்தாளப்பாறை, திப்பணம்பட்டி, ஆவுடையனூர், தெற்கு கடையம், கீழ்கடையம் மற்றும் பொட்டல்புதூர் கிராமங்கள் மற்றும் ஆலங்குளம் வட்டம், வெங்கடாம்பட்டி மற்றும் மடதூர் கிராமங்களில் உள்ள 10 கண்மாய்களும் நீட்டிப்பு கால்வாய் மூலம் 7 கூடுதல் கண்மாய்களும் பயன்பெறும். மேலும் இக்கால்வாய் செல்லும் நேர்பாட்டின் அருகே அமைந்துள்ள 729 கிணறுகள் மூலம் நிலத்தடி நீர் செறிவூட்டப்படுவதனால் 9 கிராமங்கள் பயன்பெறுவதோடு 4050 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும். இத்திட்டத்தை செயலாக்குவதற்கு 45.28 ஏக்கர் பட்டா நிலங்கள் கையகப்படுத்தப்பட வேண்டியுள்ளது. முதல் கட்டமாக நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் விரிவான ஆய்வுப் பணிகள் மேற்கொள்வதற்காக 5,40,00,000 ரூபாய் ஒப்பளிப்பு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐந்து, தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் சின்னமனூர் அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால், மார்கயன்கோட்டை அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை 12,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தேனி மாவட்டம் மற்றும் வட்டம் சீலியம்பட்டி மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால், வீரபாண்டி அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தேனி மாவட்டம் போடி வட்டம் உப்புக்கோட்டை மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் புனரமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆறு, மேட்டூர் கால்வாய் திட்டம் 1955ஆம் ஆண்டு முதல் சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் கிழக்கு மற்றும் மேற்கு கரை கால்வாய் மண் கரைகளால் ஆனது. மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயின் மொத்த நீளம் 64.40 கிலோமீட்டர் மற்றும் அதன் நீர் கடத்தும் திறன் 600 கன அடி ஆகும். மேட்டூர் மேற்கு கரை கால்வாயின் மொத்த நீளம் 43.20 கிலோமீட்டர் மற்றும் அதன் நீர் கடத்தும் திறன் 400 கன அடி ஆகும். இக்கால்வாய்கள் அமைக்கப்பட்டு 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில்
இரு பக்கமும் உள்ள கரை சரிவுகளில் தண்ணீர் கசிவு அதிகமாக உள்ளது. இதனால் கடைமடை பகுதிகளுக்கு உரிய அளவு தண்ணீர் கொண்டு செல்ல முடிவதில்லை. எனவே எனது உத்தரவின் பேரில் 2014-15ஆம் ஆண்டில் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் மேற்கு கரை கால்வாயினை 30 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 7.283 கிலோமீட்டருக்கும் மற்றும் கிழக்கு கரை கால்வாயினை 19 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் 5.55 கிலோமீட்டருக்கும் என மொத்தம் 12.82 கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் புனரமைப்பு பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக தற்போது சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் மேட்டூர் கிழக்கு கரை கால்வாயில் 7.29 கிலோமீட்டர் நீளத்திற்கும் மற்றும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டத்தில் கடைமடை பகுதியில் 6.33 கிலோமீட்டர் நீளத்திற்கும் புனரமைக்கும் பணிகள் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி வாய்க்கால் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே உள்ள சுத்தமல்லி அணைக்கட்டிலிருந்து துவங்கி திருநெல்வேலி மற்றும் பாளையங்கோட்டை நகரங்கள் வழியாக சுமார் 28.42 கிலோமீட்டர் நீளம் அமைந்துள்ளது. இக்கால்வாய் நகர பகுதிகளில் பழுது அடைந்துள்ளதாலும் குறைபாடுகள் இருப்பதாலும் நீர் கடத்தும் திறன் வெகுவாக குறைந்துள்ளது. இதனால் இக்கால்வாயின் மையப்பகுதியில் உள்ள கண்மாய்களுக்கும் கடைமடை பகுதிகளுக்கும் நீர் வழங்க இயலவில்லை. எனவே திருநெல்வேலி நகருக்குள் இக்கால்வாய் கடக்கும் இடங்களில் இருபுறமும் தடுப்புச் சுவர் அமைத்தல், படுகையை கற்காரை லைனிங் செய்தல், மதகுகளை சீரமைத்தல் மற்றும் குறுக்கு கட்டுமானங்களை புனரமைத்தல் ஆகிய பணிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்தில் வராகநதி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள செவலப்புரை அணைக்கட்டிலிருந்து பிரியும் வழங்கு வாய்க்கால் சுமார் 15.92 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இதன் மூலம் 15 ஏரிகள் வழியாக பாசன வசதி கிடைக்கப் பெறுகிறது. இவ்வழங்கு வாய்க்காலில் உள்ள குறுக்கு கட்டுமானங்கள் சிதிலமடைந்துள்ளதால் ஏரிகளுக்கு போதுமான நீர் கிடைப்பதில்லை. எனவே செவலப்புரை அணைக்கட்டு மற்றும் அதன் வழங்கு வாய்க்கால் ஆகியவை புனரமைக்கப்படும். இவ்வாய்க்காலுக்கு அருகில் உள்ள அவியூர் சித்தேரி, அவியூர் பெரியேரி மற்றும் தாங்கல் ஆகிய ஏரிகளுக்கு நீர் வழங்க வழிவகை செய்யுமாறு இங்குள்ள பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று அவியூர் சித்தேரி, அவியூர் பெரியேரி மற்றும் தாங்கல் ஆகிய ஏரிகளுக்கு நீர் வழங்க புதிய வாய்க்கால் அமைக்கப்படும். இப்பணிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் ஏற்கனவே உள்ள 15 ஏரிகள் மற்றும் புதிதாக 3 ஏரிகள் ஆகியவற்றின் கீழ் உள்ள சுமார் 2200 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் கொட்டரை கிராமம் அருகே மருதை ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயலாக்கப்படும் என தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் என்னால் 4/4/2013 அன்று இம்மாமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. முதற்கட்டமாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்துதல் மற்றும் விரிவான ஆய்வுப் பணிகள் 23 கோடியே 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டு அப்பணிகள் முடிவுறும் தருவாயில் உள்ளதால் இத்திட்டத்திற்கான கட்டுமானங்களை செயல்படுத்தும் விதமாக 82 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை துவங்க
தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்கள் தங்கள் பகுதியில் உள்ள ஏரிகளை தூர்வாரி புனரமைக்க கோரி வருகின்றனர். இதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டத்தில் 53 ஏரிகள், சிவகங்கை மாவட்டத்தில் 19 ஏரிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 33 ஏரிகள் என மொத்தம் 105 ஏரிகள் 54 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பணிகளை மேற்கொள்வதன் மூலம் 21,750 ஏக்கர் நிலங்கள் பாசன பயன்பெறும். 11. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் நெய்வேலி வடபாதி கிராமத்தின் அருகே அக்னி ஆற்றின் குறுக்கே நிலத்தடி நீரை செறிவூட்ட 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தடுப்பணை அமைக்கும் திட்டமும், தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருவையாறு கிராமத்தில் காவேரி ஆற்றில் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு தள மட்டச்சுவர் கட்டும் திட்டமும் செயலாக்கப்படும். இத்திட்டத்தினால் திருவையாறு, கல்யாணபுரம் மற்றும் ஊமை வாய்க்கால்களுக்கு கீழுள்ள 3,290 ஏக்கர் நிலங்கள் பாசன உறுதி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாவட்டம் தண்டையார்பேட்டை வட்டம் ராதாகிருஷ்ணன் நகரில் பக்கிங்ஹாம் கால்வாயின் குறுக்கே குடியிருப்பு பகுதிகளை இணைக்கும் விதமாக 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பாலம் அமைக்கப்படும். மொத்தத்தில் 321 கோடியே 69 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் என்னால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் பாசன நிலங்கள் பயன்பெறுவதுடன் வேளாண் பெருங்குடி மக்களும் மீனவ பெருங்குடி மக்களும் பொதுமக்களும் பயன்பெறுவர் என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாட்டு மக்கள் நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் எனது தலைமையிலான அரசு வழக்கு தொடுப்போருக்கு நீதி விரைவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு புதிய நீதிமன்றங்களை உருவாக்குவதிலும் நீதிமன்றங்களுக்கு கூடுதல் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலும் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. நீதித்துறை செவ்வனே செயல்படவும் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணவும் புதிய நீதிமன்றங்களை உருவாக்கி குடிமக்களுக்கு விரைவான நீதி வழங்குவதில் தமிழக அரசு முன்னோடியாக விளங்கி வருகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் 170 புதிய நீதிமன்றங்கள் 134 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. நடப்பாண்டில் ஏற்படுத்தப்படும் புதிய நீதிமன்றங்கள் பற்றிய அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. சார்நிலை நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காண லால்குடி, கீரனூர், ஓமலூர், பரமத்தி மற்றும் ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் தலா ஒரு மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம், மதுரையில் 3 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், கோயம்புத்தூரில் 2 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள், மணப்பாறை, அருப்புக்கோட்டை மற்றும் திருமங்கலத்தில் 1 கூடுதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் என மொத்தம் 13 மாவட்ட உரிமையியல் நீதிமன்றங்கள் வாடிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, ஓமலூர், கீரனூர், கும்பகோணம், பெரம்பலூர், தாம்பரம், ஆலந்தூர் மற்றும் பத்மநாபபுரம் ஆகிய இடங்களில் தலா ஒரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் வீதம் 9 குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் என மொத்தம் 22 நீதிமன்றங்கள்
9 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, நீதிமன்றங்களில் தற்போது நிலுவையில் உள்ள ஏராளமான வழக்குகளை துரிதமாக முடிப்பதற்கு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது அவசியமாகிறது. எனது தலைமையிலான அரசு மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த வழக்குகளை பிரத்யேகமாக விசாரிக்க 22 மகளிர் விரைவு நீதிமன்றங்களை ஃபாஸ்ட் ட்ராக் மகிழா கோர்ட்ஸ் 16 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் அமைத்துள்ளது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு மகளிர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அவை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. திருநெல்வேலி மாவட்டம் தென்காசியில் 32,97,000 ரூபாய் செலவில் மாவட்ட நீதிபதி பதவித்தரத்தில் ஒரு விரைவு நீதிமன்றம் அமைக்க ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தற்போது தேனி மாவட்டம் தேனியிலும், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலும், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலும், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிலும், விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும், திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலும், சேலம் மாவட்டம் மேட்டூரிலும், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலும், வேலூர் மாவட்டம் வேலூரிலும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்திலும் மாவட்ட நீதிபதி பதவித்தரத்தில் 10 விரைவு நீதிமன்றங்கள் 5 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களின் வழக்குகளை விரைந்து முடிக்க இந்த அறிவிப்புகள் வழிவகை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாலை பாதுகாப்பினை மேம்படுத்துவதிலும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப தேவையான சாலை பாதுகாப்பினை மேம்படுத்துவதிலும் வாகனங்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சேவைகளை அதிகரிப்பதிலும் வாகனங்களினால் ஏற்படும் மாசினை கட்டுப்படுத்துவதிலும் அரசின் வருவாயை பெருக்குவதிலும் முக்கிய பங்கினை வகிக்கும் போக்குவரத்து துறையினை மேம்படுத்தி அதன் மூலம் மக்களுக்கு சிறந்த சேவை அளிக்கும் நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு கடந்த 4 ஆண்டுகளாக எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் போக்குவரத்து துறையில் செயல்படுத்தவிருக்கும் திட்டங்களை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒன்று, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகரங்களிலும் போக்குவரத்து வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. பகுதி அலுவலக எல்லையில் உள்ள பொதுமக்கள் போக்குவரத்து வாகனத்திற்கான புதிய அனுமதி சீட்டு புதுப்பித்தல், வரி மேற்குறிப்பு, வரி நிலுவையில்லா சான்று, மறுபதிவு கோப்புகளுக்கான அனுமதி, தடையில்லா சான்று மற்றும் பன்னாட்டு ஓட்டுநர் உரிமம் போன்ற பல்வேறு பணிகளுக்கு அப்பகுதியை சார்ந்த வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு அதிக தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலையை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து வாகனங்களின் எண்ணிக்கை, மக்கள் தொகை ஆகியவற்றை கணக்கில் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர், சேலம் மாவட்டம் மேட்டூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஆகிய பகுதி அலுவலகங்கள் 3 கோடியே 73 லட்சம் ரூபாய் செலவில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களாக தரம் உயர்த்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, மாவட்ட தலைநகருக்கு இணையாக சில மாவட்டங்களின் இதர பகுதிகளிலும் மக்கள் தொகை, தொழில் வளர்ச்சி, போக்குவரத்து வாகனங்களின் எண்ணிக்கை ஆகியன பெருமளவில் அதிகரித்துள்ளன. அப்பகுதி மக்கள் ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், புதிய வாகனம் பதிவு செய்தல் போன்ற பணிகளுக்கு சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை தூரம் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இதனால் ஏற்படும் கால விரயத்தை தவிர்த்து பொதுமக்களும் வாகன உரிமையாளர்களும் பல்வேறு சேவைகளை உடனுக்குடன் பெறும் வகையில் 2 கோடியே 12 லட்சம் ரூபாய் செலவில்
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களில் புதிய பகுதி அலுவலகங்கள் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்காணும் அறிவிப்புகள் பொதுமக்கள் போக்குவரத்து துறையின் சேவைகளை எளிதில் பெறுவதற்கு வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர்களின் எதிர்கால வளத்திற்கு வழிகாட்டியாக விளங்குவதும் இல்லை எனும் சொல்லை இல்லாததாக ஆக்கும் வலிமை பெற்றதும் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் வழங்குவதுமான உயர்கல்வியை தமிழக மக்கள் அனைவரும் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பல முனைப்பான நடவடிக்கைகளை கடந்த 4 ஆண்டுகளாக எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் பின்வரும் திட்டங்களை இந்த மாமன்றத்திற்கு அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். 1. கடந்த 4 ஆண்டுகளில் 4 அரசு பொறியியல் கல்லூரிகள், 11 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள், 24 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் மற்றும் 14 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் துவங்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 959 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் தரமான கல்வியை வழங்கும் நோக்கிலும் மேற்குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஒப்பளிக்கப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பும் பொருட்டும் அரசு கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 611 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் மற்றும் அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகளில் 533 விரிவுரையாளர் பணியிடங்கள் என மொத்தம் 1144 உதவி பேராசிரியர் விரிவுரையாளர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு, அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது பல்கலைக்கழக துறைகளை உள்ளடக்கிய 4 வளாகங்களையும் 13 உறுப்பு கல்லூரிகளையும் மற்றும் 4 மண்டல அலுவலகங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. அறிவியல் மற்றும் பொறியியல் சார்ந்த துறைகள் மிகச் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி நிலைக்கு உயர்த்தப்படும். மேலும் விடுதிகள், போக்குவரத்து வசதிகள், மைய நூலகங்கள், கணினி மையங்கள், சூரிய ஒளியிலிருந்து ஆற்றல் உருவாக்கும் அமைப்புகள் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த பணிகள் 252 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மூன்று, இயற்கை பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பணிகள் சிறப்புற மேற்கொள்ள ஆளில்லா வான்வெளி வாகனம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இவ்வாகனம் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்து மதிப்பு மிகுந்த தகவல்களை தரவல்லது. இவ்வாகனத்தின் திறன்களை பயன்படுத்தி அனுபவம் வாய்ந்த நிவாரண பணியாளர்கள் நிவாரண பணிகளை விரைந்து மேற்கொள்ள இயலும். அதேபோல் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மற்றும் அபாயங்கள் ஆகியவற்றை கண்காணிப்பதற்கும் இது பயனுள்ளதாக அமையும். எனவே ஆளில்லா வான்வெளி வாகனம் மூலம் தமிழக அரசின் பல்வேறு துறைகளுக்கு சிறப்பான சேவையை அளிக்கும் வகையில் அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் ஆளில்லா வான்வெளி வாகனம் திட்டமிடப்பட்டு வடிவமைக்கப்படும். இத்திட்டத்திற்கென அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 20 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு, பல்கலைக்கழகங்கள் சிறப்பாக செயல்பட தரமான உட்கட்டமைப்பு வசதிகள் இருத்தல் வேண்டும். எனவே அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், பாரதியார் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம்,
மற்றும் பெரியார் பல்கலைக்கழகம் ஆகிய பல்கலைக்கழகங்களில் உட்கட்டமைப்பு வசதிகள் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், அரசு கல்வியியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக உறுப்பு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஆகியவற்றின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேலும் மேம்படுத்தப்படும் வகையில் 62 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி மற்றும் நிர்வாக கட்டிடங்கள், வகுப்பறைகள், விடுதிகள், ஆய்வுக்கூடங்கள், கழிப்பறைகள் ஆகியவை கட்டப்படும். ஆய்வுக்கூட உபகரணங்கள் வாங்கவும் இந்த நிதி பயன்படுத்தப்படும். 6. கடந்த 4 ஆண்டுகளில் 11 அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் துவங்கப்பட்டு தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தொழில்நுட்ப கல்வி பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இக்கல்லூரிகளுக்கு தேவையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. மேலும் கணினிகள், அரைக்கலன்கள், நூல்கள் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் இல்லாத இடங்களில் இத்தகைய கல்லூரிகளை துவங்குவதன் மூலம் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் நீண்ட தூரம் பயணம் செய்து கல்வி பயிலும் நிலை தவிர்க்கப்பட்டு அவர்கள் தொழில்நுட்ப கல்வி பெற இயலும். பின்தங்கிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தொழில்நுட்ப கல்வி பெற்று வேலைவாய்ப்பு பெற இது வழிவகுக்கும். எனவே 5 புதிய அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் 7 அரசு கல்வியியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இக்கல்லூரிகளில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் குறைந்த கட்டணத்தில் கல்வி வழங்கப்படுகிறது. 1957ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசு கல்வியியல் கல்லூரி ஏதும் துவக்கப்படவில்லை. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மூலம் 5 உறுப்பு கல்வியியல் கல்லூரிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்காணும் அறிவிப்புகள் உயர்கல்வி பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவியர் தரமான கல்வியை பெறவும் அதன் மூலம் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.